என்ன பண்றேன்னா அப்பாவே அம்மாவே பார்த்துட்டு அப்படி ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்துரு. அப்பா நீங்களும் கூட வரணும். அப்பாவும் அம்மாவும் என்னடி பேசிட்டு இருக்காங்க? எல்லாம் உன் கல்யாணத்து விஷயம் தான். ஓஹோ அப்படியா? மா என்ன தலையில பூ வச்சிருக்க? இதுவா என் வருண் மல்லிப்பூ வாங்கி கொடுத்தான். ஓஹோ அப்படியா? சரி சரி சரி. அப்புறம் கண்ணத்துல வேற சகப்பா இருக்கு. என்ன சகப்பா இருக்கு? எனக்கா மாமா முத்தம் கொடுத்தாரா? சும்மா நிறுடி. அப்பா அம்மாலாம் இருக்காங்க, கேட்ட என்ன நினைச்சுக்குவாங்க? 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உன்னோட கல்யாண விஷயமா தானே அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா அக்கா முகத்துல. ஆஹா இவ உண்மையை சொல்லுவா போல இருக்கே. என்னதுடி இருக்கு? நீ வம்பளுக்குறாமா? 2 பேருக்கு வேற பொழப்பே இல்ல. பொழப்பு எதுன்னு காலேஜ் லீவ் விட்டாங்க. 2 பேரும் என் உயிரை தான் எடுக்கிறீங்க. ஏன்டி பிள்ளைங்களை திட்டிட்டு இருக்க? அப்படி கேளுங்கப்பா. என்ன சுவாதி இப்பதான் வந்தியா நீ? ஆமாமா அக்கா நீ கவனிக்கவே இல்லம்மா. அப்பதெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஆடி எல்லாரும் தாத்தாவே அப்பயும் பார்க்க போறோம். இப்ப ஏன்பா போனோம்? அம்மாக்கும் அப்பாவுக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தோம். என்ன கொடுக்கவே இல்லைல்ல, அப்படியே கொடுத்துட்டு சுவாதி நிச்சயம் உறுதி பண்றதுக்கு எந்த நாள் நல்ல நாள்னு தாத்தாரை கேட்கணும். அதுக்காக தான் எல்லாரும் போறேன்னு சொல்றேன். அப்பா நான்லாம் வரல. நானும் வரலப்பா. நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க. ஏன் 2 பேரும் வரலங்கிறீங்க? அங்க போனா அப்ப ஏதாவது நம்மள பார்த்து வம்பளுக்கும். அப்புறம் அக்காவை பார்த்துன்னா அதுக்கு ஆகாது. ஏதாவது தொடத்தன திட்டிகிட்டே இருக்கும். எதுக்குமா வம்பு? நீயும் அப்பா மட்டும் போயிட்டு வாங்க. என்னங்க இவங்களாம் வரலங்கிறாளுங்க? பிள்ளைங்க வரலன்னு சொன்னா நீ மட்டும் போயிட்டு வா. நீ மட்டும் போயிட்டு வா சுதா. ஆஹா நான்லாம் தனியா போக மாட்டேன். நீங்களும் கூட வாங்க. தீபாவளி வியாபாரம் இருந்துச்சுன்னு வரமாட்டேன்ட்டீங்க. கடையில வியாபாரத்தை பாக்குறதா அங்க வரதா? தீபாவளி முடிஞ்சு 4 நாள் ஆகுது. என்ன கடையில கும்பல் வந்து சாயுது. நீங்க கூட வந்தீங்கன்னா நானும் வருவேன். நானும் தனியா வரலப்பா. நான் தனியா போய் மாட்டிக்கவா? பெரியமாவும் ஏதாவது சொல்லும்பா. அதனால நீங்களும் கூட போயிட்டு வாங்க. சரிம்மா. நான் சொல்றப்பலாம் வரல நீங்க. இதே உங்க பொண்ணுங்க சொன்னனே சரி வரேங்கிறீங்க. சரி விடு, அதான் நானும் வரையில. அப்புறம் என்ன உள்ளார போய் அப்பாக்கு அம்மாக்கும் வாங்கிட்டு வந்த துணி எல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க. அப்புறம் ஒரு விஷயங்க. என்னது? எங்க அம்மாக்கு தீபாவளிக்கு துணி எடுத்திருக்கேன். எங்க அம்மாவையும் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரேங்க. என் மனசுல எங்க அம்மா போய் பாக்கணும்னு தோணுதுங்க. அம்மா வீட்டுக்குன்னா நானும் வரேன். நானும். நீங்களும் வரீங்களா? ஆமாம்மா. அப்ப அம்மா வீட்டுக்கு நீ மட்டும் தனியா போவியா? மாமா நானும் வரேம்மா. ஆச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதை பார்க்கணும் போல இருக்குமா. அப்புறம் என்ன பிள்ளைங்க ஆசைப்படுது? காலேஜ் வேற இருக்கே. காலேஜுக்கு லீவு போட்டுக்கலாம். பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்ட்டு? லீவு போடலாம் லீவு. சரி விடு, பிள்ளைங்க ஆசைப்படுது. எல்லாரும் சேர்ந்தாப்புல போயிட்டு வந்துருங்க. இப்போதைக்கு நீ நானும் போய் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க. அப்படியே துணிமணி எடுத்துட்டு வந்துரு. அப்பா மட்டும் அப்படியே கொடுத்துட்டு வந்துருவோம். நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்டி? தீபாவளி முடிஞ்சு 4 நாள் ஆகுது. இப்ப போய் துணிமணியை கொடுத்தா அத்தை எதுவும் நினைக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது சொல்லும் அப்பயே. சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அதெல்லாம் எங்க அப்பாவுக்கு நல்லா புரியும். அம்மாக்கு புரியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தைக்கு தானே புரியாது. மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அதான் நானும் கூட வரையில. அப்புறம் என்ன எல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துருவோம். சுவாதி பாப்பாக்கு வரனுக்கு உறுதி எப்ப பண்ணலான்ட்டு கேட்டு வந்துருவோம். சரிங்க. போய் சட்டு புண்ணு கிளம்பு, லேட் ஆக்கிடாத. அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு எப்பங்க போறது? நாளைக்கு போயிட்டு வந்துரு. சரிங்க. அம்மாக்கு நல்ல சிலை தானே எடுத்திருக்க? ஆமாங்க நல்ல படிவா தான் எடுத்திருக்கேன். அதுவும் நான் தான் செலக்ட் பண்ணேன்ப்பா. சரி போய் எடுத்துட்டு வாப்போ. வரேங்க. அப்ப கடைக்கு பையன் தாத்தாவையும் பார்த்துட்டு கடை கிளம்ப வேண்டியதான். சரிப்பா. அம்மாடி சுவாதி. அப்பா இப்பதானே மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்த, என்னம்மா சொன்னாரு? அவர் ஒன்னும் சொல்லப்பா. அது இல்லம்மா, நிச்சயதார்த்த விஷயமா மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? எதுவும் சொல்லலையா அவரு? அது இல்லம்மா, நிச்சயதார்த்த விஷயமா மாப்பிள்ளை எதுவும் சொல்லலையா? சொன்னாரு. அதான் என்னன்னு கேட்டேன். உங்க சொந்தத்துல இருந்து எல்லாரும் வந்துருவாங்களே, எல்லாரும் நிச்சயத்தை கலந்துக்குவாங்களா அப்படிலாம் கேட்டாருப்பா. அதான் எல்லாரும் வேன் வச்சு போவோமேமா. இதான்ப்பா நானும் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாரு. சரிம்மா. அக்கா இன்னொரு விஷயத்த சொல்லலையே. என்னது? அமைதியாருடி, அப்பாட்ட எதுவும் சொல்லாதடி. என்னதுமா? ஒன்னும் இல்லப்பா, சும்மா லல்லாக்கி. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே விளையாண்டுட்டு காலேஜ் போயிட்டு இருக்க. கரெக்டா பேச தெரியாத உனக்கு? நானும் கரெக்டா பேசுறதுக்கு உங்ககிட்ட கிளாஸ் எடுத்துக்கிறேன். அமைதியாடி. ஆமா ஏன் சுடிதார போட்டிருக்க? இப்பதான் நீ கவனிக்கிறியா? இப்பதான் பாக்குறேன். ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, சுடிதார போடாதடி, அது என்னோட ஃபேவரட் சுடிதார்னு. அப்புறத்துக்கு திருப்பி எடுத்து போட்டிருக்க. என்ன கொஞ்ச நாளைக்கு தான் போடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதை நீயே எடுத்துட்டு போயிடுவ. அதுக்காக இப்பயே எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருவியா? உன் தங்கச்சி கொடுக்க மனசு வரலையா உனக்கு? அப்படிதான் பீரோல ஏன் சுடிதார் இருக்கு, அதை வேணா போட்டுக்கோ. உத தாண்டி வாங்குவ. என் சுடிதார போட்டுட்டு என்னையே எயிட்டு பேசிக்கிட்டு. சுடிதார் தானே வேணும், அப்பா வாங்கி தரேன் விடுங்க. சரிப்பா. வேற என்னென்ன வேணும் சொல்லுங்க, லிஸ்ட் போடுங்க. அப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அத்தைக்கும் மாமாக்கும் தீபாவளி துணிலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் கிளம்பலாங்களா? போலாம். ஆனா அப்பா போயிட்டு வரோம். 2 பேரும் வீட்டை பாத்துக்கோங்க. சரிம்மா. 2 பேரும் அடிச்சுக்காம ஒழுங்கா இருக்கணாமா. நான் போயிட்டு வரங்காட்டியும் 2 பேரும் அடிச்சுக்கின்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான், சும்மா இருக்க மாட்டேன். சரிம்மா நான் பாத்துக்கிறேன். இப்போ ஏன்டி பிள்ளைங்களை மாட்டுற? நம்ம 2 பேரும் ஆள் இல்லைல்ல, ஆள் நேரத்துல தான் அடிச்சு திட்டி போவாங்க. அதனாலதான் சொல்றேன் ஒழுங்கா இருங்கடின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. வாங்கடி, வந்து கதவு பூட்டிக்கோங்க. சரிம்மா. கதவு பூட்டிட்டு வாப்போ. சரி. கணக்குல ஏதோ சிகப்பா இருக்கு, அதான் என்னன்னு தெரியல. என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற, மறைக்கிற. இதெல்லாமா சொல்லுவாங்க? போடி மோத, நீ என்ன சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ அமைதியா இரு. நீ ஏதாவது எனக்கு முடக்க பேசி அப்பாட்டே அம்மாட்டே வத்தி வச்சுட்டு இருக்காத. எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் சொல்ல வேணாம். சொன்ன மாதிரி என் பீரல் லிமிட் பூட்டி வைக்கணும். அப்பாட திறந்து போட்டு போறேல, அதனால தான் என் சுடிதாரம் எடுத்து மாட்டிட்டு இருக்க நீ. ஐயா இத்தனோட சுடிதாருக்கு இந்த அலப்பறை பண்ணாத. ஐயா ஏகப்பட்டது வச்சிருக்க நீ. மொத்த சுடிதாருக்கு இவ்வளவு சீன விடாத. இந்த சுடிதார் என்னோட ஸ்பெஷல் டி. வரும் முத இந்த சுடிதார் தான் வாங்கி கொடுத்தான். சுடிதார் நல்லா பத்திரமா வச்சுக்க நினைச்சா நீயே போட்டு லாத்திட்டு இருக்க.
உள்ளார போய் நாளை கழட்டி தட்டுமா? கழட்டி துவைச்சு தான் கொடுக்குறாமா. ம், சரி சரி. சுடிதார் எடுத்து மாத்தினதுக்கு இவ்வளோ கோப்படுறா. நீ போனதுக்கு அப்புறம் பாரு, யாரும் எதுவும் கேட்க முடியாது. வீடில் ஓன் சுடிதார் எல்லாத்தையும் நானே எடுத்து போட்டுக்குவேன். என் வீட்டுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிருவேனே. எனக்கு முன்னாடியே உன் வீடு ஆயிடுச்சு. ஏய் பொடி, இதையாவது பேசிக்கிட்டே இருப்ப. போய் உள்ள ட்ரெஸ்ஸை மாத்துறேன். நீ தனியா விட்டு போற? இல்ல நானும் வரேன். வந்தேன்னா உத வாங்குவடி. வேணும்னா வருண் மாமா வர சொல்லட்டுமா? ரொம்ப ஓவரா பேசுற. அப்புறம் சாரி பின்னெல்லாம் யாரு கழட்டி விடுறது? வருண் மாமா தானே. உங்ககிட்ட இந்த வரேன் இரு. மாணிக்கத்தை போட்டு இவ்வளவு வேலை வாங்கணும், செய்யணும், சொல்லணும். அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துக்க வேண்டியதானே. கடை லீவு எல்லா வேலையும் நீதான் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எல்லா பாத்திரத்தையும் புழங்கிட்டானா. மரும புஷ்பா திட்டிக்கிட்டே விளக்குறா. அப்படியா? பரவாயில்லையே. என்ன பரவாயில்ல, எல்லாம் விளக்கத்தை விடுங்க. பாவம் லட்சுமி, நீயே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஆமா, ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் இங்க வேற தீபாவளிக்கு முறுக்கு சுட்டு இருந்தேன். அப்படியே சேர்ந்து சுற்றலாம், சீக்கிரம் வேலை முடியும்னா கோவிலுக்கு போறேன்னு கிளம்பிட்டா. இப்ப எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சேன். இவெல்லாம் வந்து செஞ்சா. இப்ப நான் சொன்னதுக்கு ஏதாவது பேசுங்க. இந்த பிள்ளை விளக்குச்சா நீ கழுவி போட்டுக்கலாம். அதேதான் நான் நினைச்சேன். சரி, அவ முழுக்க புரிஞ்சா எடுக்கலான்னு இருந்தேன். அவ எதுவுமே செய்யல, கிளம்பிட்டா அவ பாட்டுக்கு. அதனாலதான் எனக்கு காலை வலிக்குது, கையை வலிக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இதே கில்லாடியா தான் இருப்ப நீ. ஆனா எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதான். அம்மா, யாரு கதிர் குரல் மாதிரி இருக்கு? கதிர் வந்திருப்பா உனக்கு. வாப்பா. வரேம்மா. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும். நல்லா இருக்கேன்ப்பா. ஏதோ இருக்கும். நீங்க அப்படி சொல்றீங்க? தீபாவளி எல்லாம் வந்துட்டு போச்சு. நீங்க யாரும் ஒரு வந்து பாத்துட்டு போகும்ல. தீபாவளிக்கு கடை லீவு தானே, நீயாவது வந்து பாத்துட்டு போயிருக்கலாம்ல. பரவாயில்லம்மா, இன்னைக்கு வந்திருக்கேல. இப்பயாவது 2 பேர் வந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அமைதியா இருக்கியா? பேசணுமே பேசிட்டு இருக்காத. ஆமா, நான் தான் பேசுறேன். பின்னாடிதான் மர்மம் நிக்குது. அதுகிட்ட ஏதாவது பேசுறியா? அவன் என்கிட்ட பேசல, நானும் பேசல. நீயா என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டியதானே. அத்தை நல்லா இருக்கீங்களா? அத்தை இருக்கேன். மாமா, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லைங்களா? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கேன். சரி மாமா. தீபாவளிக்கு பொண்டாட்டி என்ன சுட்டா? என்ன முறுக்கு அதிரசம் தான். ஓ அப்படியா, சரி. அத்தை, உங்களுக்கு மாமாக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும், அதான் கொடுத்துட்டு போலான்ட்டு. இப்ப தீபாவளி முடிஞ்சு 2 நாள் கழிச்சா? ஏமா இப்படி பேசுறீங்க லட்சுமி? சரி சரி. லட்சுமின்னு சொன்னே அமைதியாயினோம். அதனால கடை வேலை அதிகமா இருந்துச்சு. தீபாவளி டைம்ல தான் பிள்ளைங்க கூட நல்லா வெளியெல்லாம் வெடிச்சு கலக்கலன்னு இருந்துச்சு. அதனால வீட்டை விட்டு நவரவே முடியலமா. நீங்க உங்க பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நாங்க கேட்க யாரும் இல்ல. இப்பெல்லாம் பேசுறீங்க, அதான் நாங்களா இருக்கோம்ல. கேன்னு சொல்றீங்க, கேன்னு சொல்றீங்க. ஆனா நல்ல நாள் அதுவுமா வந்து எட்டி பார்க்க கூட இல்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அத பத்தி பேச ஒண்ணு இல்ல லட்சுமி. இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க மருமகளும் அவனும். என்ன கேப்பியா? அதை விட்டுட்டு முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்க. மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, என்ன செய்யறது? என்ன கையில கட்டப்பையோட வந்திருக்கா? என்னத்தை எடுத்து வந்திருக்கா? வாங்க. வரேன். நீ நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களாக்கா? தீபாவளி நல்லபடியா போச்சா? நல்லா போச்சு. புஷ்பா, போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி. காப்பி தண்ணி காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன். அத்தை, மாமா, உங்களுக்கு புடவை வேட்டி சட்டையை எடுத்து வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க. குடுமா. தீபாவளி முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது, அவங்களுக்கு இப்பதான் துணிமணி எடுக்க தோணுதா? இப்படியே மருமப்புல கொடுக்கறதுல வாங்கிக்க வேண்டியதானே. என்ன குறை பேசிட்டு இருக்க நீ? வேண்டானா வேண்டாம், நீங்க வேணா வாங்கிக்கோங்க, எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. இப்படி பேசிட்டு அவன் கொண்டு வந்த துணிமணி வாங்காம இருக்கிறது உன் மகனை அவமானப்படுத்துற மாதிரி. ஆமா, நான் யாரையும் அவமானப்படுத்தல. அவங்க அவமானப்படாம இருந்தா போதும். ஏமா இப்படி பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் பொதுவா தான் சொல்றேன். பொதுவா பேசுற மாதிரி தெரியலையே. உங்களை அப்படியே குத்தி காமிக்கிற மாதிரி தானே தெரியுது. அத்தைக்கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இப்படி பேசுற மாதிரி பேசிட்டு சண்டை மூட்டுற மாதிரி மூட்டி விட்டு இப்படி அமைதியா போயில நினைக்கிறியா? நான் என்ன சண்டையை மூட்டி விடுறேன்? நீ பண்றது சரியே இல்லாமா. நான் பண்றது என்ன சரியில்லை? நீ பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கா? சொல்லுடா, சொல்லு. இங்க வந்திருக்க, அவளுக்கு கல்யாண பேச்சு பேசணும். அதுக்காக வந்தாப்புல வந்துட்டு நைஸா புடவை கொடுத்துருப்பான்னு வந்திருக்கியா? அப்படின்னு இல்லம்மா, அவனுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. முன்னாடியே வாங்கினேன், ஆனா அன்னைக்கே கொடுத்துட்டு போயிருக்கணும்ல. லட்சுமி, நீங்க சும்மானு கடங்க. எதுக்கு எடுத்தாலும் லட்சுமி லட்சுமின்ட்டு. நடந்துக்கிற முறை சரியில்லை. எனக்கு தெரியாதா எப்படி நடந்துக்கிட்டு? நீங்க சொல்லிதான் தெரியணுமா? அவன் பிள்ளைக்கு உறுதி பண்றதுக்கு உங்கள்கிட்ட பேசுறாப்புல பேசிட்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு நினைக்கிறான். அதை புரிஞ்சுக்க தெரியல உங்களுக்கு. என்னமோ சின்ன மருமகளும் உங்க மாமனும் பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஆகா, என்ன சண்டையாயிடுச்சு? இப்பதான் மனசுல பாரமே குறையுது. சிரிச்சுட்டே இருந்தோம், அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, உம்முன்னு வச்சுட்டு உள்ளார நல்லா சிரிச்சுக்கணும். மாமாக்கு வருஷம் வருஷம் எடுக்கிறது தானே. எடுத்து கொடுக்கறத மட்டும் ஏன் வேணாங்கிறீங்க? இப்படி பேசுறீங்க. ஏன் என் பொண்ணை காரணம் காமிக்கிறீங்க? ஏன் என் பொண்ணுக்கு நல்லா நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க. அதெல்லாம் வந்தப்ப கூட என்னையும் என் பொண்ணையும் பேசுனீங்க, ஏசுனீங்க. நான் அதை கூட மறந்துட்டு சரி அத்தையை பார்த்துட்டு புடவையை கொடுத்துட்டு போலாம் தானே வரேன். கூட விட்டுருங்க. ஆனா இப்ப கூட பொண்ணு வரலனாலும் அவளை பத்தி தானே பேசுறீங்க. நினைச்சதானே எங்களே திட்டுறீங்க. இப்படி பண்றீங்கன்னா எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல, நீ அமைதியா இருக்கணும். நீ எதுக்கு இப்படி மாதிரி பேசணும்? அத்தா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படின்னு பேச தெரியும் சரிங்களா? எனக்கு சொல்ல வேணாம் இப்படி பேச அப்படி பேசுன்னு. நானும் காப்பி போட்டு ரொம்ப நேரம் ஆகுது, ஆறி போயிடும். இந்த காப்பி குடிங்க. அது ஒண்ணுதான் கேரா? உள்ளார எடுத்துட்டு போ. தானே காப்பி போட சொன்னீங்க. போட்டுட்டு வந்தா இப்படி பேசுறீங்க. உள்ளார எடுத்துட்டு போன்னு சொன்னேன். நீங்க கிழவிக்கு ரொம்ப கொழுப்பு. வாங்கலாம் எடுத்துடணுமா? இப்ப வேணும்னே உள்ளார எடுத்துட்டு போகணுமா? இது யார் குடிக்கிறது? அப்படின்னு கேட்கும் போது அந்த ஆறுன காப்பியை கொடுத்துடணும். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தா அதை கூட பார்க்க விட மாட்டேங்குது. பிள்ளையும் வேணும் ஆயிடுச்சு உங்களுக்கு, நாங்களும் வேணும் ஆயிட்டோம். நாங்க பாசமா எடுத்து வந்த புடவை வேட்டி சட்டையாவது வாங்கிக்கோங்க. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? திரும்ப வாங்கிக்கோனா? அம்மா, என்னடா
நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை.